வணக்கம். இன்றைய நாளிலே வவுனியா கத்தோலிக்க ஊடகத்தின் ஊடாக இறைமக்களாகிய உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளிலே நாங்கள் கத்தோலிக்க திரு அவையிலே வணக்க மாதம் அன்னை கன்னிமரியாளுக்கு என்று சொல்லிய ஒரு மிக முக்கியமான திருச்செபமாலை சொல்லி மக்கள் எல்லோருமே அன்னைக்கு புகழ் பாக்களை பாடுகின்ற இந்த காலங்களிலே குறிப்பாக நாங்கள் பல அன்னைக்குரிய விழாக்களை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே சிறப்பாக நாங்கள் இன்றைய இந்த நாளிலே பாத்திமா அன்னையினுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்ற இந்த நாட்களிலே எமது சேமாலை தாசர் சபையிலே மூத்த குருவாக பல்வேறு விதமான அளப்பரிய பரிமாணங்களிலே இந்த சபைக்காக பணி செய்து இன்று வரை உயிர்த்துடிப்போடு சபையினுடைய உள்நோக்கத்திற்கேற்ப பல வழிகளிலே சபையை பற்றிய செய்திகளை, சபையை பற்றிய உண்மைகளை தன்னுடைய அன்றாட செய்திகளின் ஊடாக இந்த ஊடகங்களுக்கு வழங்கி கொண்டு மாதாவினுடைய புகழை பரப்பி கொண்டிருக்கின்ற எமது மூத்த குருவாகிய அடுத்தந்தை ஸ்டீபன் அடிகளாரை இன்றைய நாளில் நாங்கள் சந்திக்கின்றோம். அவர் மூலமாக இந்த எங்களுடைய சபை ஆனது எவ்வாறான வளர்ச்சி அடைந்தது, இந்த பாத்திமா அன்னையினுடைய புகழ், அந்த இருப்பிடம் இந்த மத வைத்த குலத்தில் எவ்வாறு கொண்டு வரப்பட்டது என்பதை பற்றிய விளக்கங்களை நான் கேட்டு மக்களுக்கு அதை வெளிப்படுத்த ஆசைப்படுகின்றேன். எனவே அடுத்தந்தை அவர்களே, உங்களுக்கு தெரியும், நீங்கள் தான் இந்த கவியை கட்டியவர். அதாவது அந்த காலத்தில் நீங்கள் இருந்த பொழுது எவ்வாறான வரலாறு, இதனுடைய பின்னணி எப்படியாக இருந்தது, இதை ஆரம்பிக்கின்ற பொழுது எவ்வாறான சவால்களை நீங்கள் சந்தித்தீர்கள் என்பதை நீங்கள் கூற முடியுமா? மிகவும் மகிழ்ச்சியான ஒரு வரலாற்றை நான் இங்கே கூற உட்பட்டிருக்கின்றேன். இந்த இடத்திலே, அதாவது வவுனியாவிலே மதவு வைத்த குளம் என்ற இடத்திலே இருக்கின்ற இந்த செபமாலை ஆச்சிரமம், ரோசரி ஆசிரம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த மாதாவினுடைய ஆச்சிரமமானது இறையடியார் தோமஸ் அடிகள் தோலகட்டியிலே ஆரம்பித்த செபமாலை தாசர் சபையினுடைய ஓர் அங்கமாக இது இருக்கின்றது. இதனுடைய வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது 1995 ஆண்டிலே யாழ் நகரிலே போர்களின் மத்தியிலே யாழ் மாவட்ட மக்கள் எல்லோருமே இடம்பெயர்ந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்படியாக செல்லுகின்ற சூழ்நிலை வந்ததும் நாங்கள் அப்பொழுது யாழ் அருள் ஆச்சிரமத்திலே, யாழ்ப்பாணம் கோவில் வீதியிலே 5வது இலக்கத்திலே அமைந்திருக்கின்ற ஆச்சிரம கோவிலிலே, குழந்தை இயேசு கோவில் என்றும் அழைப்பார்கள், அங்குதான் நான் பொறுப்பாக இருந்தேன். அந்த வேளையிலே படிக்கின்ற மாணவர்களும் என்னோடு அங்கு இருந்தார்கள். இந்த இடம்பெயர்வு வந்ததும் மாணவர்கள் எல்லாரையும் அவர்களுடைய பெற்றோர்களிடம் அங்கிருந்த எல்லா குறுமடங்களில் இருந்தும் அனுப்பிவிட்டோம். அதன் பிற்பாடு நான் மட்டும், இன்னும் ஒரு மாணவன் என்னோடு இருந்தார், அவரை மட்டும் வைத்துக்கொண்டு அங்கு இருக்கின்ற வேளையிலே அதை விட்டு இடம்பெயர்ந்து செல்வதற்கு நான் விரும்பவில்லை. எனவே அப்படியாக இருந்தோம். மக்கள் எல்லாருமே போய்விட்டார்கள். நம்முடைய கிறிஸ்தவ இடங்களிலே, ஆயர் இல்லத்திலே, பெரிய செமினரியிலே, சின்ன செமினரியிலே, இன்னும் நம்முடைய துறவர குறுமட மாணவர்களுடைய இடங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தோம். ஆனால் ஆயர் பிற்பாடு, சில நாட்களுக்கு பிற்பாடு சொன்னார், மிகவும் பிரச்சனையான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது, எனவே நீங்களும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லி சொன்னார். அதற்கமைய நானும் அங்குள்ள முக்கியமான நம்முடைய சபையினுடைய ஆவணங்களை எடுத்துக்கொண்டு புறப்பட்டோம். அப்பொழுது ஒரு கார் வாகனம் ஒன்று இருந்தது. எனவே அதிலே இந்த சாமான்களை வைத்துக்கொண்டு வந்து மிருசுவில்லே சில நாட்கள் இருந்துவிட்டு அதன் பிற்பாடு அப்படியே இலாலி கடலின் ஊடாக மடு திருப்பதிக்கு வந்துவிட்டோம். மடு திருப்பதியில் நாங்கள் இருக்கும் பொழுது அங்கே நம்முடைய
முன்னினாள் ஆயர் அமரர் மேதகு ராயப்பு ஜோசப் அவர்கள் எம்மை கண்ட பொழுது அங்குதான் மாணவர்களும் அவருடைய பெற்றோரோடு அங்கு வந்து விட்டார்கள். எனவே அந்த மாணவர்களும் எம்மை சந்தித்து நாங்கள் ஆயரை கண்டபோது ஆயர் சொன்னார், இந்த இடம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்வுக்கு, அதாவது தோலகட்டி வாழ்வுக்கு இது அமைதியற்ற இடமாக இருக்கும். உங்களுடைய அமைதியான வாழ்வுக்கு நீங்கள் வேறு இடங்களிலே சென்று இருங்கள். என்னுடைய சிறிய சிறிய பங்குகள் மடுவை சுற்றி இருக்கின்றது, அங்கு சென்று பாருங்கள், அது நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அங்கே இருங்கள் என்று சொல்லி சொன்னார். அப்படியாக பார்க்கின்ற பொழுது அப்பொழுதும் அவர்களுடைய அந்த போர் ஓய்ந்த நிலையிலே இல்லை. எனவே அங்கும் பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தபடியால் அங்கே நான் மாணவர்களை வைத்துக் கொண்டிருக்க விருப்பமில்லை. அப்படியாக ஆயரிடம் சொல்லி வவுனியாவுக்கு செல்லலாமா என்று அவரிடம் கேட்ட பொழுதுதான் அவர் சொன்னார், நீங்கள் வவுனியாவுக்கு செல்லலாம் என்று சொல்லி. நீங்கள் வவுனியா வந்த பொழுது எனக்கு தெரியும் அந்த காலங்களில் போர் சூழல், இடங்கள் நமக்கு கிடைப்பது மிக கடினம். ஆனால் பாதுகாப்பற்ற சூழ்நிலை, இப்படியான ஒரு பிரதேசத்திலே நாங்கள் குறுமட மாணவர்களை வைத்திருப்பது என்பது மிக மிக கடினமானது. அந்த பின்னணியிலே எப்படி உங்களுக்கு இந்த இடத்தை, மதகு வைத்த இடத்தை நீங்கள் தெரிவு செய்வதற்கு உங்களுக்கு யார் உதவியது, அல்லது எப்படியான ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்தை நீங்கள் எடுத்து இந்த சபையானது வளர்வதற்கு உதவியாக இருக்கும்? எனக்கு தெரியும், நாங்கள் கேள்விப்பட்டதுதான், இந்த மடம் இங்கு வருவதற்கு பல நெருக்கடிகள் இருந்ததை நான் அறிவேன். அந்த நெருக்கடிகளிலும் நீங்கள் இங்கே ஆரம்பிக்கின்ற பொழுது சபையில் கூட நமக்கு தெரியும் இந்த இடம் சரியாக அமையாது என்ற பல பல கருத்துக்கள் இருந்தது. எப்படியாக அவற்றை நீங்கள் மேற்கொண்டு வெற்றி அடைந்தீர்கள் தான் சொன்னேன். இப்பொழுது மிகவும் ஒரு நல்ல இடமாக எல்லோருமே சொல்லுகிறார்கள். அதற்கான பின்னணியை சொல்ல முடியுமா? எப்படியாக நீங்கள் அவற்றை உருவாக்க உறுதுணையாக இருந்ததெல்லாம்? வவுனியாவுக்கு வர வேண்டிய சூழல் வந்த பொழுது ஆயரிடம் சொன்ன பொழுது அவர் அப்பொழுதும் சொன்னார், ஆயர் ராயப்பு ஜோசப் அவர்கள், இங்கே சென்று என்னுடைய காணிகளும் ஒவ்வொரு இடங்களில் எங்களுடைய மறை மாவட்ட காணிகள் இருக்கின்றன, அங்கே சென்று நீங்கள் அந்த இடங்களையும் பாருங்கள், உங்களுக்கு சரியாக இருந்தால் அவைகளிலே இருக்கலாம் என்று சொல்லி அவர் அப்படியாக கூட எங்களுக்கு உத்தரவு கொடுத்திருந்தார். எனவே நான் அதையும் கேட்டுக்கொண்டு வந்தபொழுது அவரே நம்முடைய வவுனியா ரம்பக்குளத்தின் பகுதியில் இருக்கின்ற அந்த பாய்ஸ் ஹாஸ்டல் என்று சொல்லி சிறுவருக்குரிய மாணவர் இல்லம் என்று சொல்லி ஒரு காணி இருக்கின்றது ஆயருக்கு. அங்கு அவர் சொன்னார், நீங்கள் அங்கே போய் இருந்து அந்த வீட்டை திருத்தி கொண்டு அங்கு இருந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இடத்தை பாருங்கள் என்று. அப்பொழுது நான் அங்கே வந்தபொழுது வந்து நாங்கள் முதலாக அந்த வீட்டை திருத்தினோம். செலவுகள் சென்றாலும் சரி நன்றாக திருத்தி விட்டு அங்கே இருந்தோம். அங்கு ஆரம்பிக்கும் பொழுதும் அதே ஆண்டிலேயே மார்ச் மாதம் 96ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி ஆயருடைய திருநாளின் நாள், அதாவது புனித சூசியப்பருடைய நாள். எனவே அவர் அன்று வவுனியா புனித அந்தோனியார் ஆலயத்துக்கு வந்திருந்தார். எனவே நாங்கள் இதை ஆரம்பிக்க வேண்டும், எனவே ஆயரை வைத்தே இதை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி உடனே அங்கு சென்று அவரிடம் கேட்ட பொழுது நான் உடனே வருகிறேன் என்று சொல்லி அவர் அங்கு வந்தார். அன்றைய நாளிலே மாலை வேளையில் அதை நாங்கள் பிரசித்திப்பார். அவர் அதை ஆசீர்வதித்து அதை திறந்து வைத்தார் எங்களுக்கு. எனவே நாங்கள் அன்றிலிருந்து நாம் மாணவர்களும் அங்கு காலை திருப்பலிகள், அதை தொடர்ந்தே நற்கருணை நாதருடைய எழுந்தேற்றம், நற்கருணாரிடம் செவிப்பது, மாலையிலே சுபமாலை ஆசீர்வாதம், இப்படியாக எங்களுடைய தோமஸ் சுவாமிகளுடைய அந்த ஆன்மீக வாழ்விலே நாங்கள் அதை நடத்தி கொண்டு வந்தோம். அதன் பிற்பாடு நீங்கள் அந்த இடத்திலே இருந்து கொண்டு நாங்கள் தற்போது இருக்கின்ற இந்த மத வைத்த குளத்தை அந்த இடத்தை எந்த பின்னணியிலே எப்படியாக நீங்கள் இதை கண்டுபிடித்தீர்கள்? உண்மையாகவே என்று சொன்னால் டவுன்ல இருந்து சரியாக 6-7 கிலோமீட்டர் தூரம், அதுவும் போர்க்கால சூழ்நிலை, மக்கள் அதிகமாக இந்த பங்குகளில் இல்லை. நாங்கள் ஒரு இடத்துக்கு வருதுன்னு சொன்னால் மிக கடினமானது. ஆனால் அந்த காலத்தில் எப்படியாக இந்த ஒரு இடத்தை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? அதுக்கு காரண காரியமாக இருந்தவர்கள் யார் என்று சொல்ல முடியும்? அப்போது நாங்கள் அந்த சிறுவர் இல்லத்திற்கு நாங்கள் குடியிருந்த வேளையிலே பல இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்தேன். ஆனால் எனக்கும் வவுனியா அந்த நேரத்திலே ஒரு புதிய இடமாக இருந்தது. யாழ்ப்பாணத்தில் தான் நான் அதிக காலம் இருந்தேன். எனவே நான் அப்பொழுது
கட்ட மாமா என்று எல்லாரும் அன்போடு அழைப்பார்கள். அவர் இப்பொழுது ஜோசவாஸ் நகரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர் விடத்தத்தீவை புறப்படமாக கொண்டவர். அவர் அங்கு ஏதோ விதத்திலே மாதா கொண்டு வந்தது போல அவர் என்னிடம் வந்தார். வந்த பொழுது எனது மோட்டார் சைக்கிளில் அன்றைய நாட்களிலே, அது 1996ஆம் ஆண்டு அன்றே அவரை மோட்டார் சைக்கிள் ஏற்றி கொண்டு வவுனியாவினுடைய 4 திசைகளுக்கும் சென்று 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 நம்முடைய மடத்தை ஆரம்பிப்பதற்கேற்ற ஒரு சூழல் நிறைந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்று எல்லா இடமும் சென்று பார்த்தோம். ஆனால் அது 1000 இடங்களும் சரிவரவில்லை. அப்படியான ஒரு அமைதியான சூழல், எங்களுடைய ஆச்சிரமத்துக்கு ஏற்ற சூழல் அமையவில்லை. அங்கும் ஒவ்வொரு இடங்களிலும் சென்ற பொழுதும் அப்படியான காணி கிடைக்கவில்லை. அப்படியாக இருக்கின்ற வேளையில் தான் அவர் திடீரென வந்து சொன்னார், மதவு வைத்த குளம் என்ற ஒரு இடம் இருக்கிறது, அதிலே அந்த காணிகள் இருக்கின்றன, அங்கிருந்த மக்கள் அதைகளை விட்டு விட்டு சென்று விட்டார்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு என்று சொல்லி சொன்னார். அப்போ அதை போய் பார்ப்போமான்னு சொல்லி கேட்டார். நான் அதை போய் பார்ப்போம் என்று சொல்லி இங்கு வந்தோம். இப்போ இங்கு வந்த பிற்பாடு தான் எனக்கு இந்த மதவு வைத்த குளத்தினுடைய அன்றைய சூழல் தெரிந்தது. என்றால் போரின் காலத்திலே இந்த மதவு வைத்த குளம் என்ற இடத்தினுடைய சூழல் வந்து இதுதான் எல்லை பகுதி. ஒரு பக்கத்திலே தமிழ் மக்களும் இன்னும் ஒரு பக்கத்திலே சிங்கள மக்களும் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்த இடம். எனவே இது மிகவும் பிரச்சனையான ஒரு இடமாக இருந்தது. அங்கே இருந்து தமிழ் இளைஞர்கள் வருவார்கள், இங்கே இருந்து சிங்கள இளைஞர்கள் வருவார்கள். அப்படியாக பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருந்த, கொலைகளும் நடைபெற்று கொண்டிருந்த இடங்களாக அன்றைய சூழலில் இருந்தது. அப்படியான சூழலில் நாங்கள் இங்கே வந்த பொழுது இதெல்லாம் காடாக போய்விட்டு என்றால் அந்த மக்கள் இடம்பெயர்ந்து கனகாலம் ஆயிற்று, சில ஆண்டுகள் ஆயிற்று. எனவே நாங்கள் இங்கு வந்த பொழுது வந்துட்டும் கஷ்டப்பட்டுத்தான் உள்ளுக்குள்ளே மோட்டர் சைக்கிள் கூட கொண்டு வந்தோம். கொண்டு வந்த பொழுது அவர் முதல்ல காட்டியது அந்த எங்களுடைய தோட்ட காணி ஒன்று இருக்கின்றது. அங்கே தான் முதல்ல போய் பார்த்தோம். என்ற அந்த ஆள் தான் அவரை முதல்ல சந்தித்து சொன்னார், இப்படியான ஒரு காணி இருக்குது. அங்கே போய் பார்த்த பொழுது நல்ல பெரிய விசாலமான ஒரு காணி ஒன்று இருந்தது. 4 ஏக்கர் காணி, 4.5 ஏக்கர் கிட்ட வரும். எனவே அந்த காணியை காட்டிய பொழுது அது கொஞ்சம் நன்றாக இருந்தது. எங்களுடைய தோட்ட வேலைக்கு அது நல்லது, எங்களுடைய தோலகட்டியும் தோட்டமும் ஒன்றாக செல்லுகிறது. எனவே அது நல்ல இடம்னு சொல்லி அந்த இடத்துல மீட்டு கொண்டேன். ஆனால் வீடும் கட்டவானும் என்று அதன் பிற்பாடு அந்த தோட்டத்தில் இருந்து பிறகு இன்னும் இங்கே உள்ளுக்குள்ளே வரும் பொழுது பார்த்தால் இந்த நாங்கள் இப்பொழுது வீடுகள் மடம் கட்டி இருக்கின்ற இடம், அந்த காணியை பற்றி சொன்னார்கள். அவர் சொன்ன பொழுது இது வந்து இதிலே 4 ஏக்கர், ஆனால் அது வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒருவருக்கு சொந்தமானது, அவர்கள் இப்பொழுது வவுனியாவிலே தான் டவுனில் இருக்கிறார்கள் என்று சொன்னார். அப்பொழுது இந்த இடத்துக்கு வந்து அந்த சரியாக அதுக்கு உள்ளுக்குள்ளே வரும் பொழுது மாதாவினுடைய ஒரு குரல் எனக்குள்ளே ஒலிக்கின்றது, இதுதான் உங்களுடைய இடம், இது தோலகட்டி புதிய இடம் இதுதான் என்று சொல்லி எனக்கு அந்த உள்ளத்திலே உதித்தது. அதன் பிற்பாடு நான் இப்படியா சரி, இது கட்டாயமாக இது சரி, மாதாவினுடைய குரல் ஆண்டவருடைய குரல் கேட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு யாருமே தடை செய்ய முடியாது. அதான் என்னுடைய அனுபவம். எனவே நான் அப்பொழுதே நினைச்சு கொண்டேன், இது எப்படியோ சரி, நாங்கள் செய்யாவிட்டாலும் இது பெருசாக வரும் சொல்லி எனக்கு தெரியும். எனவே அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இது வந்ததும் சரி, இதையும் எடுக்க வேணும் என்று சொல்லிக்கொண்டு அவரை போய் சந்தித்தோம். வவுனியா டவுன்லேயே போய் சந்தித்தோம். அவரை சந்தித்த பொழுது அவர் அதற்குரிய விலையை சொன்னார். அப்போ அந்த விலைக்குரிய காசுகளை நாங்கள் தேட வேண்டும்னு சொல்லி தேடி எடுத்து அதையும் கொடுத்து, அதனுடைய உறுதியெல்லாம் இருந்தது இதற்கு. அவர் அவைகளை எல்லாம் கொடுத்து எல்லாம் சரியாக செய்து விட்டோம். அதன் பிற்பாடு பார்த்தால் அதிலே ஒரு இடிந்த நிலையிலே ஒரு செங்கல் ஆக்கப்பட்ட ஒரு சிறிய வீடு இருந்தது, ஆனால் கூரை இல்லை. அப்புறம் அதை நாங்கள் ஒரு அளவுக்காக திருத்தி கூரையை வேலி ஓலையில கூரை போட்டு அதுக்குள்ளே சில காலம் இருந்தோம். இப்போ எலி தொல்லைகளும் அதுகளும் நிறைய இருந்தன. அதனால் அதை பற்றி பிரச்சனை நல்ல சந்தோஷமா இருந்தது. புதிய இடம், வறுமையான இடம், இது இருப்பதற்கு நல்ல சொன்னது. அப்போ மாணவர்களும் எல்லாரும் மிகவும் துடிப்போடு இருந்தார்கள். இருந்து கொண்டு நாங்கள் எல்லா வேலைகளையும் பார்ப்பதற்கும் தோட்ட வேலைகளையும் செய்து கொண்டு அவர்களுடைய படிப்பு அலுவல்களையும் பார்த்து கொண்டிருந்தோம். அவர்கள் அப்பொழுது சிலர் 2 பேர் படித்து முடித்திருந்தார்கள், 3 பேர். அங்கு நாங்கள் மாணவர்களோடு அந்த சிறிய குடிசையிலே தான் இருந்தோம். வெளிமுற்றத்திலே தான் நாங்கள் திருப்பலி கூட ஒப்பு கொடுத்தோம்.
அப்படியாக அதுக்குள்ளே எல்லாரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். எனக்கு தெரியும் தந்தை அவர்களே, நானும் அதில் ஒரு ஆள். என்ன சொன்னால், அந்த குடிசையில் தான் நானும் என்னுடைய ஃபைனல் ப்ரொஃபஷனுக்காக இங்கே வந்திருந்தேன் நினைக்கின்றேன். அந்த அனுபவம் எனக்கு தெரியும். எனக்கு தெரியும், நீங்கள் ஆரம்பத்திலே குழந்தை இயேசு பக்தியிலே அதிகமான ஈடுபாடு கொண்டவர். எனவே ஆரம்பத்தில் இந்த கோயில், ஒரு சின்ன கோயில் நாங்கள் கட்டிய பொழுது குழந்தை இயேசுடைய பக்தியும், குழந்தை இயேசு கோயில் என்று சொல்லி தான் மக்கள் அதிகமாக வந்தார்கள். அந்த குழந்தை இயேசு கோயில் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய பின்னணியும் எப்படியாக அது மங்கி போய் நான் திரும்ப பாத்திமா அன்னையினுடைய அந்த பிரசன்னம் எப்படி வந்தது என்பதை சொல்லுவீங்களா? குழந்தை இயேசுடைய பக்தி எனக்கு வந்தது, நான் பெங்களூரில், இந்தியாவிலே பெங்களூரிலே அந்த அங்குதான் ஆசியாவிலேயே பெரிய குழந்தை இயேசுவினுடைய ஆலயம் இருக்கின்றது, பெங்களூர் நகரிலே. அங்கு நான் செவித்துக் கொண்டிருக்கும் பொழுது குழந்தை இயேசு இங்கு வர வேண்டும், அந்த போர்க்காலங்களிலே யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி 1988 ஆண்டில் இங்கு வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பியிருந்தார். எனவே அது யாழ்ப்பாணத்திலே அப்படியாகத்தான் ஆரம்பித்தது. அதன் பிற்பாடு இங்கே வந்த பிற்பாடும் மக்கள் அந்த சூழ்நிலையை எண்ணிக்கொண்டு இங்கு வந்து குழந்தை இயேசு ஆலயமாகவும் இதை பாவிப்பதற்கு அவர்கள் முனைந்து நின்றார்கள். ஆயினும் அது அங்கு சரியான முறையிலே நடைபெறவில்லை. இதனால் ஆயரும் அதை அவ்வளவு பெரிதாக இங்கிருந்த பங்கு குருக்கள் விரும்பவில்லை. எனவே அதை பற்றி நாங்கள் அதுக்கு எந்த விதத்திலும் பெரிய கவலைப்படவும் இல்லை. இது எல்லாமே இறைவனுடைய செயல். ஆண்டவர் இயேசு, மாதா அவர்களுக்கு என்ன தேவையோ அவைகளைத்தான் செய்வார்கள் என்பது என்னுடைய விசுவாசம். எனவே அதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. அது ஆரம்பத்திலே மக்கள் வந்து குழந்தை இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செவித்தார்கள். இப்பொழுது கூட குழந்தை இயேசு மதவஜ குல கோவில் என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் அதன் பிற்பாடு அது அப்படியே நீங்கள் சொன்னது போல சிறிது குறைவடைந்த நிலையில் இருந்தது. ஆனால் இங்கு நாங்கள் மாணவர்களோடு இருந்த காலங்களிலே அவர்களுக்கென்று நாங்கள் நல்ல முறையில் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், எதிர்காலம் உங்களுடைய கையிலே தான் இருக்கின்றது என்று, அந்த மாணவர்களுடைய கையிலே தான் இருக்கின்றது. எனவே அவர்களுக்குரிய காரியங்களிலே நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தோம். தந்தை அவர்களே, இந்த கெபி கட்டப்பட்ட பொழுது எனக்கு தெரியும் ஆரம்ப நிலையிலே எப்படியாக இந்த கெபியானது இந்த இடத்திற்கு வந்தது, ஏன் பாத்திமா அன்னையை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? ஏன் சொன்னால் லூர்து அன்னை இருக்கின்றது, பல அன்னையினுடைய திருத்தலங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனால் பாத்திமா அன்னை இந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி, அல்லது இந்த இடத்திலே பாத்திமானுடைய கெபி அமைக்க வேண்டும் என்று சொல்லி யார் உங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது, அல்லது எப்படியாக நீங்கள் இதனுடைய பின்னணியை சொல்ல முடியுமா? நல்ல ஒரு கேள்வி, எனது முக்கியமான கேள்வியும் கூட. இந்த இடத்துக்கு என்னவென்று சொன்னால், நம்முடைய இறையடியார் தோமஸ் அடிகளாரினுடைய அவருடைய படிப்பினைகளின்படி, ஆன்மீக படிப்பினைகளின்படி எங்களுடைய ஒவ்வொரு மடத்திலேயும் சோமாலை தாசர், சோமாலை கன்னியர் எல்லா மடங்களிலும் ஒரு மாதாவினுடைய கெபி இருக்க வேண்டும் என்ற அவருடைய விருப்பம். அதிலேயும் லூர்து மாதா கெபியும் இருக்கலாம், அல்லது பாத்திமா மாதா கெபி இருக்கலாம். என்றால் அவைகளுடைய படிப்பினைகளுடைய அடிப்படையிலே தான் அவர் இதை சபையை தொடங்கினார். எனவே அப்படியாக இருக்கின்றவர்கள இந்தியாவிலே எங்களுக்கு பாத்திமா அன்னையினுடைய கெபிகளும் இருக்கின்றன, லூர்து அன்னையினுடைய கெபிகளும் இருக்கின்றன. எனவே இங்கே எதை வைப்பது என்று சொல்லி நான் அப்பொழுது அதிகமாக செவித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது எனக்கு 1999 ஆண்டிலே வெளிநாடு போவதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்படியாக சென்ற பொழுது, லூர்து மாதாவுடன் சென்ற பொழுது, இந்த லூர்து மாதாவினுடைய பதிக்கு கிட்ட என்னுடைய ஒரு சகோதரி இருக்கின்றார், சகோதரி குடும்பம். எனவே அங்கே சென்ற பொழுது அவர்கள் என்னை கூட்டிக் கொண்டு பாத்திமா நகருக்கு சென்றிருந்தார்கள். அப்படியாக சென்ற பொழுதுதான் அங்கு சென்று அந்த மாதாவினுடைய கெபியிலே எல்லாம் முழங்காலில் எல்லாம் நடந்து அதன் பிற்பாடு வந்து ஒரு திருப்பலி ஒப்பு கொடுத்தோம். அந்த மாதா காட்சி கொடுத்த இடத்துல திருப்பலி ஒப்பு கொடுத்த பிற்பாடு அதுக்கு முன்பாக இருந்து மாதாவை பார்த்து கொண்டு செபித்தேன், சிவமாலை செபித்தேன். மாதாவை பார்த்து கொண்டே முழு சிவமாலையை சொல்லி முடிக்கிறது என்பது ஒரு ஆன்மீகம். அதில் ஒரு மாதாவினுடைய ஒரு சிறப்பான ஒரு நிலை ஏற்படும். எனவே அப்படியாக மாதாவை பார்த்து செபித்த பிற்பாடு எனக்கு
மாதாவினுடைய குரல் எனக்குள்ளே ஒலிக்க தொடங்குகின்றது. அப்பொழுது அவர் சொல்லுகின்றார், நான் அங்கே வர வேண்டும். எங்கே என்று சொன்னால், இந்த எங்களுடைய ஆச்சிரமம் மத வைத்த குலத்திலே இருக்கின்ற ஆச்சிரமத்துக்கு நான் வர வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரம், நான் முதல்ல சொன்னது போல எங்களுடைய இந்த மத வைத்த குலத்தில் இடத்திலே இருந்து ஒரு பக்கம் தமிழ் மக்கள், ஒரு பக்கம் சிங்கள மக்கள். எனவே அவர்கள் எல்லோரும் அமைதியற்ற ஒரு சூழ்நிலையிலே அன்று இருந்தார்கள். எனவே அதன் பிற்பாடு இப்பொழுது அமைதியை ஏற்படுத்துவதற்காகத்தான் மாதா வர வேண்டும் என்று விரும்புகின்றா என்பதும் எனக்கு ஓரளவுக்கு புரிந்து கொண்டது. அதன் பிற்பாடு அதிலிருந்து அதிகமான செயல்பாடுகளை மாதா வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அதில் ஒன்று நான் சொல்ல வேண்டியது கடமை. இந்த மாதம் மாதாவினுடைய மாதம் என்றபடியால் என்னவென்று சொன்னால், எங்களுடைய சிவமாலை கன்னியர்களும் நாங்களும் நடுக சிவமாலை செவிக்கின்றோம். அதே வேளையிலே அவர்கள் அந்த சிவமாலை என்னுடைய சிஸ்டருடைய சிவமாலை கன்னியர்களுடைய மடத்திற்கும் அதிகமான குருக்கள் சென்று அவர்களுக்கெல்லாம் உதவி செய்வார்கள். ஆன்மீக நிலையிலே, அவருடைய அழைப்பின் நிலையிலே. அப்படியே நிலையிலே ஏன் இவர்கள் அதிகமாக சென்று அங்கு இருக்கின்ற சாதாரணமாக உள்ளே இருந்து பணியாற்றுகின்ற சிஸ்டர்மாருக்கு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறார்கள் என்பது எனக்குள்ளே ஒரு சந்தேகமான கேள்வியாக இருக்கின்றது. அப்படியாக இருந்த நேரத்திலே அந்த மாதா எனக்கு அதை வெளிப்படுத்துகின்றார். என்றால் அவர்கள் அங்கே இருந்து கொண்டு அவர்கள் செவிக்கின்ற ஒவ்வொரு சிவமாலையினுடைய ஒவ்வொரு அருள் நுழைந்த மரியையும் ஒரு பெரிய பலனுள்ளதாக இருக்கிறது. உலகம் முழுவதற்கும் அந்த பலன் சென்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய உண்மையை உணர்ந்துதான் அந்த திருச்சபை, யாழ் திருச்சபையானதும் மன்னார் திருச்சபையானதும் அந்த சிஸ்டர்மாருக்கும் சிவமாலை கன்னியர்களுக்கும் உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி ஒரு வெளிப்பாடும் அவர் கொடுத்தான். அதன் பிற்பாடு தான் நானும் அந்த அவர்களுடைய நிலையை நன்றாக உணர்ந்து கொண்டேன். எவ்வளவு முக்கியம் சிவமாலை சிவமாலை கன்னியர்கள் இருந்து கொண்டு சிவமாலை ஆண்டவருக்கு முன்பாக செவித்து கொண்டு இருக்கின்ற தோமஸ் அடிகளாரனுடைய அந்த பக்தி முயற்சி எவ்வளவு முக்கியமானது, உலகம் முழுவதற்கும் பலன் கொடுக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதன் பிற்பாடு அங்கே இருக்கும் பொழுது அப்போ தான் வர வேண்டும் என்று நீங்கள் சொன்னதும் அந்த நேரம் நாங்கள் இடம்பெயர்ந்து வந்த நேரம் தோலகட்டியும் எல்லாம் ஆமிக்காரருடைய கையிலே போய்விட்டது. எனவே நாங்கள் இடம்பெயர்ந்து விட்டோம். அதனுள்ளே நாங்கள் செல்ல முடியாது. எனவே எங்களுடைய எல்லாமே போய்விட்டது என்று போல எதுவுமே எங்களிடம் பணம் என்ற நிலையிலே நாங்கள் இருக்கவில்லை. எனவே அப்படியாக இதை எப்படியாக கட்டுவது, எப்படியாக அங்கு நான் உடனே நினைத்தேன், அங்கிருந்து தான் மாதா வர வேண்டும். நான் வர வேண்டும் என்று சொன்னபடியாக எனக்குள்ளே நான் நினைத்து கொண்டேன், மாதாவா அங்கே இருந்து தான் எடுக்க வேண்டும். இங்கே இருந்து சிறுவம் இருக்கக்கூடாது, அங்கே. இப்போ நான் என்னுடைய சகோதரியினுடைய கணவர் அத்தானிடம் சொன்னேன், எனக்கு ஒரு சிறுவம் உண்டு, பாத்திமா மாதாவுடைய சிறுவம் உண்டு, அங்கிருந்தே வேணும் என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னார், அது நான் உடனே எடுத்து அனுப்புவேன் என்று சொல்லி அவர் உடனே சொன்னார். இப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அங்கிருந்து அனுப்புவதுன்னு சொன்னாலும் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர் சொன்ன உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்து சரி என்றுட்டு ஒத்துக்கொண்டு விட்டேன். அதன் பிற்பாடு இங்கு வந்ததும் எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு ஆலயம், தற்காலிக ஆலயமானது ஆரம்பத்தில் இருந்தது இங்கே மத ஊற்ற குலத்திலே. அங்கே அப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே ஒரு 20 பேர் கிட்ட வருவினோம். அப்படியாக திருப்பலி ஒப்பு கொடுத்த பிற்பாடு கடைசி நேரத்தில் சொன்னேன், இப்படி ஒரு கெபி ஒன்று கட்ட போகின்றோம், அதற்கு உதவி செய்ய விரும்புகின்றவர்கள் யாராவது உதவி செய்யலாம் என்று சொல்லி சொன்னேன். சொன்ன பொழுது திருப்பலி முடிந்து உள்ளே சென்று உடை கலட்டுவதற்கு முன்பாகவே ஒருவர் வந்து உடனே சொன்னார், ஃபாதர், அந்த கெபி கட்டுவதற்கு முழுமையாக அந்த கட்டட வேலைகள் எல்லாவற்றுக்குமான உதவிகளை நான் செய்கிறேன் என்றார். அப்பொழுதுதான் நான் நினைத்தேன், மாதா சொன்னால் அவ எல்லா இடமும் ஆட்களை ஆயத்தப்படுத்திடுவான். அதுதான் இங்கே நடந்தது. அப்படியாகத்தான் இந்த இதை கட்டத் தொடங்கினோம். இப்பொழுது நாங்கள் அதை பற்றி சிலவற்றை சொல்ல முடியுமா? மாதாவினுடைய கெபி இங்கே ஆரம்பிக்க வேண்டும், இதுதான் நல்ல இடம் என்று சொல்லி நாங்கள் தேர்ந்து கொண்டோம் என்று சொன்னால், இது இங்கே வரும்பொழுதே இதில் மாதா முதல்ல தெரிவா, அவடும் அதன் பிற்பாடு ஆலயத்துக்கு செல்லலாம் என்று சொல்லி வருகின்றவர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்தை தேர்ந்து கொண்டோம். எனவே இதற்கு இப்பொழுது அஸ்திவார கல் வைக்க வேண்டும் சொல்லி ஆயரிடம் சொன்ன பொழுது இன்றைய ஆயர் நம்முடைய மேதகு ராய்ப்பு ஜோசப் அவர்கள் சொன்ன உடனே அவர் வந்து இங்கே அப்பொழுது மழையும் தூறுகின்றது வந்து இதற்கு அடிக்கல் நாட்டினார். அதன் பிற்பாடு கந்தசாமி என்று சொல்லி ஒருவர் இங்கே எங்களுக்கு இந்த வீடு கட்டியவரும் அவர்தான், மேசன். அவர் வந்து இதை கட்டுவதற்கு எல்லாம் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள்.
அப்படியாக கட்டிக்கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால், அந்த அங்கு பாத்திமாவிலே எப்படியாக இருந்ததோ அந்த படமும் கொண்டு வந்த நான், அதன்படி இது அமைய வேண்டும். அங்கு பெரிய அளவில் இருக்கு, இங்கு இந்த எங்களுடைய இடத்துக்கு ஏற்ற அளவுக்கு அமைய வேண்டும் சிறிதாக சொல்லி, மாதா இதே போலதான் மாதா இருப்பா, மாதா இதே போலதான் இருப்பா, இந்த இடத்திலே தான் கண்ணாடி இதற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறா பாத்திமாவிலே. அதே போல அதுக்கு பக்கத்திலேயே இந்த பீடம் வருகின்றது. அதற்கு பின்னால ஒரு பேக்ரவுண்ட் இருக்கின்றது, அதுக்கு உள்ளே அவருடைய வாசல் இருக்கின்றது. உள்ளே சென்று குருக்கள் தங்களுடைய திருவுடைகளை அணிந்து கொள்வதற்கும் வருவதற்கும். அத்தோடு இதை சுற்றி ஒரு இடம் இருக்கின்றது, அங்கே குருக்கள் உள்ளுக்குள்ளே போய் இருக்கலாம். அப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் இது அமைய வேண்டும் என்று என்னுடைய மேசனிடம் சொன்ன பொழுது, அவர் அதற்கேற்ப முறையில் எல்லாவற்றையும் செய்த பிற்பாடு பிறகு ஒரு தமிழ் கலாச்சாரத்தோடு ஒத்த வண்ணமாக அவர் சில நல்ல முறைகளையும் எடுத்து இவைகளை எல்லாம் அமைத்தார். அமைத்த பொழுதும் அமைத்து முடிந்ததும் ஒரு அந்த ஆண்டிலேயே முடிந்து விட்டது. 2000ஆம் ஆண்டு ஆரம்பத்திலே இது திறக்க வேண்டிய ஒரு காலம் வருகின்றது. எனவே அவர் நம்முடைய ஆயரிடம் சென்று அதையும் சொன்ன பொழுது அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு வந்தார். அப்பொழுது ஆயரிடம் நான் கேட்டேன், ஆயரே, இது ஒரு மாதாவினுடைய ஒரு வெளிப்பாடு, எனவே இதனுடைய முதல் சிவமாலை மிக முக்கியமானது, எனவே அந்த சிவமாலையை நீங்கள் தான் ஆரம்பித்து சொல்லணும்னு சொன்னேன். மிகவும் மகிழ்ச்சியோடு சேப்பிளி ஸ்டோல் எல்லாம் போட்டுக்கொண்டு வந்து இங்கே அதை ஆரம்பித்தார். அப்பொழுது முருங்கனிலே நம்முடைய குழந்தை மாஸ்டர்ன்னு சொல்லி அவர் இப்பொழுது அமரராக இருக்க அவர் பெரிய ஒரு கலைஞன், அவரிடம் சொல்லியிருந்தேன், சிவமாலையினுடைய காரணிக்கங்கள் எல்லாம் விருத்தமாக பாட வேண்டும் மாஸ்டர்ன்னு சொல்லி முதல்லையே அவரிடம் அறிவித்திருந்தார். அவர் மிக மகிழ்ச்சியோடு வந்திருந்தார். எனவே அந்த சிவமாலையினுடைய ஒவ்வொரு காரணிக்கங்களும் விருத்தமாக பாடப்பட்டது, ஒரு சிறப்பாக அமைந்தது அந்த நிலை. எனவே அப்படியான ஒரு நிலையிலே தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது ஆரம்ப காலத்திலே தந்தை அவர்கள் கூறியது போல ஏராளமான மக்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து என்ன காரணம் என்று பார்த்து அவர்கள் அதிகமாக தங்களுடைய சுபங்களை எதிர்பார்த்து, தங்களுடைய மன்றாட்டுக்களை எதிர்பார்த்து வந்தார்கள். இப்பொழுது மாதாவிடம் ஏராளமானவர்கள் கொழும்பு, வவுனியா, யாழ்ப்பாணம், மன்னார் பகுதிகள் எல்லாத்திலிருந்து மக்கள் வந்திருந்தார். அவர் மாதாவிடம் அதோடு இந்து மக்களும் செவித்தார்கள். அதனுடைய ஒரு முக்கியமான ஒரு சுபத்தை நான் அறிந்த பொழுது அவர்கள் அந்த காலங்களில் வெளிநாடுகளுக்கு நிறைய மக்கள் சென்று வந்தார். அப்படியாக நாங்கள் போய் சேர வேண்டும், மாதாவே நீர்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்பொழுது ஏராளமான மக்கள் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார்கள். அப்படியாக சென்ற பிற்பாடு இப்பொழுதும் எங்கெங்கெல்லாம் இருந்து வருகின்றார்கள். அதோடு மத வைத்த குலத்து ஆக்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் இப்பொழுது வெளிநாட்டுக்கு நிறைய பேர் போய்விட்டார்கள். வெளிநாடுகள் எல்லா நாடுகளும் இருக்கா, ஜப்பான் நாட்டில் கூட இருக்கின்றார்கள் என்று சொல்லியும் நேற்று ஒரு தாயார் சொன்னார். இப்படியாக இன்றைய நாட்களிலும் ஆக்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். என்றால் என்ன ஒரு நம்பிக்கை என்னன்னு சொன்னால், மாதா ஆண்டவர் ஒரு வேலையை தொடங்கி விட்டார் என்று சொன்னால் அதை ஒரு தருமையை தடை செய்யவும் முடியாது, ஆக்களையும் மறைக்க முடியாது. அதனுடைய செயல்பாடுகள் கூட எப்பொழுதுமே மிகவும் சிறந்த நிலையில இருக்கும் என்பதும் என்னுடைய ஒரு அனுபவம். உண்மையிலே அடுத்தந்தை கூறியது, அதாவது அன்னையை தேடி வருகின்றவர்கள் யாருமே அதாவது எந்த எந்த வரங்களை எந்த தேவைகளை கேட்டாலும் அன்னை அவர்கள் தாராளமாக அள்ளி கொடுக்கின்ற ஒரு வள்ளலாகத்தான் அன்னை பாத்திமா அன்னை இருக்கின்றாள். அது ஒவ்வொருடைய அனுபவமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்து மக்கள் இங்கு வருகின்ற பொழுது, அவருடைய உரையாடுகின்ற பொழுது, அவர்கள் பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் பல நோய்களோடு வந்து இங்கே வந்து அவர்கள், நான் வந்து ஒரு வருடம் ஆகின்றது, நான் என்னுடைய சிறிய அனுபவத்திலே நான் அவருடைய உரையாடிய பொழுது என்னால் அதை, அதாவது இந்த அளவுக்கு மக்கள் விசுவாசத்தோடு வருகிறார்கள். அதாவது காலையிலே நாங்கள் 13ஆம் தேதி காலையிலே வந்தவர்கள் 9-10 மணி மட்டும் மக்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதிலே அதிகமாக இந்துக்கள். உண்மையிலே அவர்கள் அதிகமான நன்மைகளை பெறுகிறார் என்பதால் என்னுடைய சிறிய சாட்சியமாக இருக்கின்றது. எனவே பாத்திமா அன்னையினுடைய அந்த புகழ், அவருடைய ஆசீர்வாதம் நேற்றைய நாளிலே, குறிப்பாக நாங்கள் இந்த திருவிழா 13ஆம் தேதி நாங்கள் கொண்டாடினோம். மழை, காலநிலை மாற்றம் பலவிதமாக இருந்தது. நாங்கள் நினைக்கவில்லை
இவ்வளவு மக்கள் வருவார்கள். 25 ஆண்டுகள் 26 ஆண்டுகளுக்கு பிற்பாடு நாங்கள் ஒரு மக்களை நாங்கள் எதிர்பாராத நிலையிலே வந்திருந்தார்கள் என்பதுதான் உண்மை. அதாவது இந்த அளவுக்கு நாங்கள் மக்களை எதிர்பார்க்கவில்லை. அதுக்குரிய ஆயத்தங்களையும் நாங்கள் செய்யவில்லை. அதான் உண்மை. என்று சொன்னால் நாங்கள் ஒரு 100 150 கதிரை தான் போட்டிருந்தோம். அதை அதை நான் சாட்சியமாக சொல்லுகிறேன். இன்னும் நான் நினைக்கின்றேன், மாதா செய்த அற்புதங்கள் நாங்கள் அதை வரையறைக்குள்ளே அடக்க முடியாது. அதை நாங்கள் அனுபவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது நம்மை மெய்சிக்க வைக்கின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த அன்னையினுடைய மாதம், நாங்கள் பாத்திமா அன்னையினுடைய மாதம், நாங்கள் மாதா திருச்செவமாலை சொல்லுகின்றோம். எனவே இந்த நாளிலே பல்வேறு பணிகள் மத்தியிலே நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து நாற்பது அருளாச்சிரமத்தில் அதிபராக இருக்கின்றீர்கள். நீங்கள் அதாவது வெஸ்பருக்கு இந்த பாத்திமா அன்னையினுடைய விழாவுக்காக நீங்கள் முன்னே நாளை வந்து இங்கே தங்கியிருந்து நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நீங்களும் இந்த திருவிழாவில் பங்கெடுத்து மக்களை பார்த்த பொழுது உங்களுக்கு பழைய ஒரு நிலை தான் வந்திருக்கின்றது. பல பேர் வந்து சொன்னதாக தான் திரும்பவும் மக்கள், அதாவது இவ்வளோ பேர் வந்திருக்கிறாள் சொல்லி உங்களுக்கும் ஒரு குறிப்பு இருக்கும். உங்களுக்கு அது அனுபவமாக இருக்கும், என்னை விட அதிகமாக அனுபவமாக இருக்கும். எனவே இன்றைய நாளிலே இந்த பேட்டியை, அதாவது இந்த பின்னணியை, இந்த மத வைத்த உள்ளத்திலே எப்படி இந்த எங்களுடைய சேமாலை தாசர் சபை ஆரம்பிக்கப்பட்டது, எவ்வாறு இந்த சபை இந்த மடத்திலே குழந்தை இயேசு, அதன் பிற்பாடு பாத்திமா அன்னையினுடைய வருகை பிரசன்னம் இங்கே இருந்தது, எப்படியான பணிகளை நாங்கள் செய்கின்றோம் என்பதை பற்றிய ஒரு 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 விவரத்தை, ஒரு தரவுகளை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். இது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். அது உண்மையிலே பலருக்கு இப்பொழுது நிறைவாக அறிந்திருப்பார்கள். எனவே நானும் கூட 20 ஆண்டுகளுக்கு பிற்பாடு திரும்பவும் நான் இங்கே வந்து எனக்கு ஒரு சந்தர்ப்பம், நான் ஒரு பொறுப்பாக இருப்பது. அப்போது நான் அதை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது உண்மையிலே அன்னையினுடைய ஒரு வரம் அல்லது வாய்ப்பு. எனவே உங்களுக்கும் நன்றி சொல்லுகின்றேன். குறிப்பாக இன்றைய நாளிலே இந்த பேட்டியை, இந்த அன்னையை பற்றிய ஒரு விவரத்தை இந்த வவுனியா கத்தோலிக்க ஊடகத்தின் ஊடாக வழங்கிய ரூபன் அவர்களுக்கும் எங்களுடைய தாழ்மையான நன்றிகளை இந்த சேமாலை தாசர் சபை குழுமத்தின் சார்பாக உண்மையில அதாவது பங்கு தந்தையருடைய ஒத்துழைப்பில் தான் இந்த அளவிற்கு பாத்திமானுடைய புகழானது பரவுகின்றது. எனவே என்னுடைய இந்த 1 வருட காலத்திலே அடுத்தந்தையர் அனைவருமே இந்த விழாவிற்கு வருகை தருவதற்கு எல்லா அறிவிப்புகளையும் செய்திருந்தார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. எனவே நாங்கள் அன்னையை தேடி வருகின்றவர்கள் நிச்சயமாக கைவிடப்படுவதில்லை. எந்த வரமாக இருக்கலாம், நிச்சயமாக அன்னை நமக்கு தருவாள் என்ற அந்த உறுதியான வாஞ்சியான விசுவாசத்தோடு நாங்கள் நமது கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தை நாங்கள் தொடர்வோம். அன்னையினுடைய ஆசி என்றும் நமது உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொள்வதாக. நன்றி. வணக்கம். எமது இந்த வவுனியா நகரில் இருக்கின்ற மத வைத்த குளம் என்ற இடத்திலே எங்களுடைய ஆச்சிரமத்தை கட்ட ஆரம்பித்த பொழுது 1996ஆம் ஆண்டிலே நல்ல ஒரு மேசன் கிடைக்க வேண்டும், கட்டட தொழிலாளி என்று சொல்லி மாதாவிடம் மன்றாடிய பொழுது இவரைத்தான் ஆண்டவர் மாதா எனக்கு காட்டினார். தோணிக்கல் இந்த இடத்துல இருக்கின்றவர். அவருடைய வீட்டிலே இவர் சந்தித்த பொழுது எந்த வித வேலையும் இல்லாமல் இருந்தார். ஆனால் நல்ல ஒரு மேசன் என்று சொல்லி சொன்னார். அவரை அழைத்து கொண்டு வந்து தான் இந்த இதுகளை பற்றியெல்லாம் சொன்னேன். மடம் கட்ட வேண்டும், அதன் பிற்பாடு கெபி கட்டிய காலத்திலேயும் கெபியும் கட்ட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் இதை நல்ல முறையிலே அமைத்து கொடுத்தவர் இவர்தான். அவருக்கு நான் மிகவும் நன்றியுடையவனாகவும் இருக்கிறேன். மிகவும் எளியவராக இருக்கின்றார். அத்தோடு அவர் ஆரம்பத்திலே இந்த சமயத்தை சார்ந்தவராக இருந்தாலும் பொழுதும் அவர் அதன் பிற்பாடு மாதாவினுடைய இடங்களுக்கு வந்த பிற்பாடு அடிக்கடி இங்கு வந்து மன்றாடுவதும், அத்தோடு முக்கியமாக ஒவ்வொரு 13ஆம் தேதியும் பாத்திமா அன்னையினுடைய வழிபாடுகள் மாலை 4:30 மணிக்கு இங்கு நடைபெறுகின்றது. சுபமாலை, பிரார்த்தனை, வழிபாடுகள் திருப்பலியோடும் நடைபெறுகின்றது. அவைகளுக்கும் அவர் வந்து மாதாவிடம் மன்றாடி அவர் தன்னுடைய காரியங்களை ஆற்றி கொண்டு இருக்கின்றார். அத்தோடு மட்டுமல்ல, இங்கு எப்பொழுதெல்லாம் இந்த சோமாலை தாசருடைய எங்களுடைய இடங்களில் வந்து வேலை செய்ய ஆரம்பித்தாரோ அன்றிலிருந்து அவரை ஆண்டவர் சிறப்பான முறையில் ஆசீர்வதித்து, அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து, பிள்ளைகளையும் வெளிநாடுகளுக்கு எடுத்து அவர்களின் வழியாக இப்பொழுது அவரை காத்து கொண்டு வருகின்றார்.
அந்த நேரங்கள் எல்லாம் அந்த பிள்ளைகள் எல்லாம் மிகவும் சிறுவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் இப்பொழுது வெளிநாடுகளில் நன்றாக இருக்கின்றார்கள். அதே போல் இங்கும் ஒரு மகள் இருக்கின்றார், குடும்பத்தோடு அவரை பார்த்து கொண்டிருக்கின்றார். அவருக்கும் எந்தவித குறையும் இல்லாமல் இவர் தேவையான எல்லாவற்றையுமே செய்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நான் இந்த வேளையிலே நன்றியை தொடர்ந்தும் ஆற்றிக் கொண்டிருக்கின்றேன். அவரை மாதா ஆஸ்வதிப்பார். அதே போல் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக.